அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜயிடம் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சீட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யார் முதல்வருங்கிறத உறுதிப்படுத்திக்கணுண்டு, யார் முதல்வர் யார் துணை முதல்வருங்கிற பேச்சுவார்த்தை நடக்குது. பரபரக்கிற அரசியல் சூழ்நிலையில் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. காரணம் வந்து காங்கிரஸ் வந்து இதுக்குள்ளே புகுந்து காங்கிரஸ் கோட்டாவில் விஜய் அவர்களை வந்து தேர்தலில் நம் பக்கம் இழுக்கலாமாங்கிற ஒரு முயற்சியும் காங்கிரஸுடைய ஆதரவாளர்கள் வம்சி சந்திரன் மூலியமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஆக இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி எப்படியாவது தாவேக்காவை வந்து கொஞ்சம் சீட்டை குறைக்கிறதுக்கான முயற்சி பண்ணலாமான்னு பாஜகவும் அதிமுகவும் திட்டமிடுறாங்கங்கிற ஒரு செய்தி இப்போ பரவலாக பேசப்படுது. இன்னும் விரிவாக நிறைய மாற்றங்கள் நடக்கிற செய்திகளை அறிஞ்சிக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடந்த ஒரு பெரிய பேர் விபத்து, 41 இன்னுயிர்கள் இறந்ததுனால மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு. அதனால் இது கிட்டத்தட்ட அரசியலை விட்டே போயிடும் அல்லது பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகிருக்குங்கிற மாதிரிலாம் சூழ்நிலை வந்த பிறகு அமைதியாக ஒரு வாரம் எந்த விதமான செய்திகளும் இல்லாமல் மௌனம் காத்த விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வர்றாரு. அவருக்கு வந்து சில முக்கியமான புதிய நபர்கள் வந்து தெம்பு கொடுத்து நல்ல புதிய யோசனைகளை சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. காரணம் வந்து இதுக்கு முன்னாடி இவருக்கு யோசனை சொல்லிட்டு வந்த அவர் கூடவே இருந்த புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, ஜான ஆரோக்கியசாமி, சிடிஆர் நிர்மல்குமார் இவங்கெல்லாம் கொடுத்த யோசனைலாம் வந்து அவ்வளோ தூரம் தெளிவாக இல்லைங்கிறதுனால வேறு வித்தியாசமான நம்பகமான நபர்களை வச்சு புதிய முயற்சிகளை வந்து அவர் செய்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் எப்படியாவது இந்த வழக்குகளில் பாதிக்கப்படாமல் கட்சியும் காப்பாற்றணும், நாமும் சரியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பாஜகவுடைய கூட்டணி சேர்றதுங்கிற ஒரு முடிவை வந்து விஜய் எடுத்திருக்கிறாரு. இப்போ பாஜகவும் விஜய் எப்படியாவது நம்ம பக்கம் வரணுங்கிற ஒரு கருத்தாகவே இருந்ததுனால இந்த சம்பவத்தை பயன்படுத்திக்கிட்டு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பாஜக ஃபுல்லாக களத்தில் இறங்கி பேசுனதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மனநிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு விஜய் அவர்கள் வந்துடணும், வந்தால் அது ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் விஜய் வந்து நிறைய டிமாண்ட் வச்சுக்கிட்டு வரக்கூடாது, அவரை வந்து ஒரு கட்டுப்படுத்தியே நம்ம உள்ளே சேர்த்துக்கணுங்கிறதுல அவரும் குறியாக இருக்கிறாரு. இப்படி பாஜகவும் அதிமுகவும் விஜய் வந்து அவர் கூட சேர்றதை வந்து 100% விரும்புகிறாங்க. அதே சமயம் அவர் வைக்கக்கூடிய டிமாண்டையெல்லாம் இப்போ வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு இந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு வாய்ப்பாகிடுச்சு. அந்த பேச்சுவார்த்தை தான் இப்போ நடக்குதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்களுக்கு வந்து வேறு சிலர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆலோசனையை சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அதுதான் உங்களுக்கு ஆச்சரியமான தகவலாக இருக்குது. அந்த தகவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த சூழ்நிலையில் ஸ்டாலின் அதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கலை. அப்போ ஏன் இவ்வளோ பெரிய அமைதி காக்கிறார் ஸ்டாலினுங்கிறப்ப விஜய் அவர்களை வந்து கைது பண்ணிட்டா அது வேணுண்டே திமுக வந்து தாவேக்காவை பழி வாங்குது அப்படிங்கிற ஒரு பழியை தூக்கி அந்த கட்சி மேலே போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு மக்களுடைய அனுதாபம் கூட கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தவறை நம்ம செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக நிதானமாக காய் நவுத்தி வர்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னொரு பக்கம் வேறு விதமான ஒரு முயற்சிகளுக்கும் ஆதரவு கொடுத்துருக்காருங்கிற மாதிரி தான் செய்தி வருது. அந்த செய்தி தான் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி. அந்த செய்தி என்னென்னா, காங்கிரஸுடைய ஆதரவாளராக இருக்கிற வம்சி சந்திரன் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் ஒரு புது திட்டத்தை கொடுத்துருக்காரு. அந்த திட்டம் என்னென்னா, விஜய் அவர்களை வந்து திமுக கூட்டணிக்கே உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டம். அந்த திட்டம் என்னங்கிறத வந்து பலரும் ஒரு அந்த வலைதளங்களில் கசிய விடக்கூடிய சூழ்நிலையில் பாஜக RSS ஆதரவாளராக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் சொன்ன ஒரு சில செய்திகளை ஒரு அரை நிமிடம் நம்ம கேட்டுட்டு வீடியோக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும். வாங்கப்பா அதை கேட்போம். ஸ்டாலின் தன்னுடைய 2026 அரசியலுக்காக விஜயை கைது செய்து மற்றவர்கள் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் செய்ய போறாரா? லாங் ரோப் கொடுக்கிறாரு, நீதிமன்றம் ஏதாவது சொன்னாதான் செய்வார். அப்படிங்களா? அப்பனா விஜயை கைது செய்தால் தனக்கு பேக் ஃபயர் ஆகும் பயப்படுறாரா? தப்பு இல்லையே. ஒண்ணுமே இல்லாத வரும்
வருமாயில் அவுல் மன்ற கூட வந்து விஜய் கைது பண்ணிட்டாரு, அநீதி அநீதி, உதயநிதிக்கு போட்டியா வந்துருவார், நீ கைது பண்ணிட்டாருன்னு கத்துவாங்களே, அதை ஏன் விட்டுட்டு போனோம்? அதை அலோவ் பண்ணணும் சார். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழா திரும்பிச்சே சார். ஆளுங்கட்சிக்கு மேல, ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு மேல தானே பழிய பாக்குறாங்க. என்ன அப்போ நீங்க விஜயை கைது பண்ணா மேலும் இந்த பழி அதிகமாகும். விஜய் கைது பண்ணா மேலும் இந்த பழி அதிகமாகும். திமுக கூட்டணி இன்ஃபேக்டா இருக்குதுன்னு சொல்றீங்க, கொள்கை கூட்டணி சொல்றீங்க. அதே கூட்டணியில இருக்கின்ற ராகுல் காந்தி தான் விஜய் கிட்ட பேசி இருக்காரு சார். ஸ்டாலின் சொல்லி தான் பேசியிருக்கிறார், நீங்க வாங்க 10 சீட்டு தந்துடலாம்னு சொல்லி இருக்கிறார். யாருக்கு? விஜய் வர சொல்லி? காங்கிரஸ் கோட்டாவில். காங்கிரஸ் கோட்டாவில் விஜய்க்கு திமுக கூட்டணிக்கு வர சொல்றீங்க? காங்கிரஸ் ஆதரவாளர் வம்சி சந்திரன் தம்பி கூட அதை போட்டிருக்கிறார். அப்படிங்களா? எஸ். என்ன சார், அவரை பார்த்துதான் இந்த இதுவே பயப்படுறாங்க. ஒரு இதுக்கும் அவர் இந்த திமுக ஆட்சி அகற்றணும், எனக்கு அரசியல் எதிரி அப்படின்ட்டு சொன்னவர் எப்படி சார் வருவாரு? வரலன்னா அவர் விருப்பம், இவரு கூப்பிட்டுருக்காரு. அப்படிங்களா? உண்மையிலே இதுக்காக தான் எஸ் ஸ்டாலின் சொல்லிட்டு தான் வாங்க 10 சீட்டு உங்களுக்கு கூட தரேன், அந்த சீட்டை அவருக்கு கொடுத்துருங்க சார். அப்படித்தான் வம்சி சந்திரன் ட்வீட் போட்டிருக்காரு, அப்படித்தான் தகவல்கள். இப்போ வம்சி சந்திரனுடைய ட்வீட்லேருந்து தெரிய வர்றது என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து கடுமையாக திமுகவை தாக்கி வந்து பேசுனது நல்லா தெரியும். இப்போ அவர் வந்து இதுலேருந்து நிலைப்பாட்டை மாறணுங்கிறப்ப ஒரு பெரிய முயற்சிலாம் அவர் எடுக்க தேவையில்லை. சாதாரணமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தா போதும். இந்த கரூர் சம்பவம் வந்து நாங்களும் யாரையும் கொல்லணும்னு திட்டமிடலை, அதே மாதிரி காவல்துறையோ அரசாங்கமோ திமுக அரசோ அப்படி எதுவும் செய்யலை. இது யதார்த்தமாக நடந்த ஒரு விபத்து தான், இதை யாரும் பெருசுப்படுத்தாதீங்க, எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது, மக்கள்கிட்ட நான் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு ஒரு செய்தியை விஜய் சொல்லிட்டாலே அவர் மேலே இருக்கிற கோபமெல்லாம் போயிடும். இன்னொரு பக்கம் அவர் திமுக மேலே சொன்ன பலி பாவங்களும் நீங்கிரும். அப்போ இவரை வந்து திமுகவுடைய அணிக்குள்ளே இணைக்கிறது ரொம்ப சுலபம். அவர் நேரடியாக திமுகவில் இணையாமல் அவர் இப்படி கூட சொல்கிறான், ஒரு வாய்ப்பு தான். எப்படி? நாங்கள் வந்து பாஜகவை வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிறோம், அதனால் பாஜகவோட நாங்கள் சேரக்கூடிய ஐடியா எங்களுக்கு கிடையாது, பாஜகவுக்கு நேர் மாற்றாக இருக்கக்கூடிய காங்கிரஸில் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க விரும்புகிறோம், அதனால் வரக்கூடிய 2026 தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டிடுறோம், அந்த போட்டி வந்து காங்கிரஸோடு நின்று போட்டிடுறோம். அப்போ காங்கிரஸ் வந்து திமுக அணியில் இருக்கிறதுனால அந்த அணியில் நாங்கள் வந்து சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் நாங்கள் அப்படி போகிறோங்கிற ஒரு அறிவிப்பை வந்து நீங்கள் சொல்லுங்கண்டு வம்சி சந்திரன் சொன்னதாகவும், இந்த ஆலோசனையை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஏற்றுக்கிட்டதாகவும், இப்படி செய்யலாமான்னு கேட்குறப்ப இதுக்கு மறுப்பு சொல்லாமல் ஸ்டாலின் அவர்களும் பச்சை கொடி காட்டியதாகவும் ஒரு செய்தி பரவலாக வருது. இப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக நீங்கள் பார்க்குறக்க வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜய் அவர்கள் வந்து அதிமுகட்ட இருந்தும் பாஜகட்ட இருந்தும் தனக்கு அதிகபட்சமான சீட்டுகளை பெறுறதுக்கான முயற்சிக்கு இது கண்டிப்பாக இடம் கொடுக்கும். ஒருவேளை அவர் நினச்சபடி, இப்போ ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருந்தார், அந்த கூட்டணிக்கு நான் தான் தலைமை, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி வந்த விஜய் அவர்கள் வந்து இப்போ அந்த நிலையிலேருந்து மாறிட்டார். அந்த நிலையிலேருந்து அவர் மாறினதுக்கு காரணம் வந்து இந்த கரூர் சம்பவம். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோமோன்னு நினைக்கிறப்ப இப்படியாச்சும் நிலைமை மாறி வருதுன்னு அவர் வந்து திருப்தி அடையக்கூடிய சூழ்நிலை வருது. இன்னொரு விஷயமும் அவருக்கு நல்லா புரியத்தான் செய்யுது. என்ன புரிய வருதுன்னா, 2026 தேர்தலில் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில் இவர் சேர்ந்து போட்டியிட்டாலும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 இடங்களில் பாஜக வெல்லும், அதிமுகவும் ஒரு 20-30 இடங்களில் வெல்லும், நமக்கு 1 சீட்டு 2 சீட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். அதே சமயம் இந்த வம்சி சந்திரனுடைய ஐடியா படி காங்கிரஸ்லேருந்து சீட்டு வாங்கி நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இல்லை, திமுக அணியில் இருக்கிற காங்கிரஸ் கூட இருக்கிறோம், அப்போ காங்கிரஸ் எங்களுக்கு 10 சீட்டு தருது சொல்லி அந்த 10 சீட்டில் நின்றா 10 சீட்டும் எம்எல்ஏ சீட்டு, நம்ம எம்எல்ஏக்கள் 10 பேர் சட்டமன்றத்துக்குள்ள நுழைவாங்க, ஃபியூச்சர் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனையை வந்து விஜய் அவர்கள்ட்ட தட்டி விட்டுருக்கிறாங்க முக்கியமான சில நபர்கள். இதுவரைக்கும் ஆலோசனை சொல்லிட்டு வந்த புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, ஜானவரக்கியசாமி,
நிர்மல்குமார் இவங்களுடைய யோசனையெல்லாம் விட இந்த யோசனை நல்லா இருக்கேன்னு விஜய் அவர்களும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி சிந்திக்க ஆரம்பித்த விஜயுடைய முடிவில் எந்த மாற்றமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் அதையும் ஏற்றுக்கிற தன்மையில் தான் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறாரு. மு.க. ஸ்டாலினுடைய திட்டம் என்னவா இருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அடுத்த 2016 தேர்தலையும் கண்டிப்பாக டெஃபினட்டாக மீண்டும் ஆட்சிக்கு வரணும். அதே சமயம் 200 சீட்டுகளை எப்படியும் நம்ம பிடிச்சதே ஆகணும்னு சொல்லி அவர் சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு இப்படி திட்டம் போனால் நல்லாயிருக்கும். இவர் ஒருவேளை அந்த விஜய் அவர்கள் இந்த அணிக்கு காங்கிரஸ் மூலியமாக வந்துட்டார்னா தேமுதிகவும் உள்ளே வந்துடும். அப்போ கிட்டத்தட்ட எதிரிகள் பலமிழந்து போயிடுவாங்க. எண்ணிக்கை அதிகமாக நம்ம வெற்றி பெற்றுவோங்கிற ஒரு கால்குலேஷனை விஜய் ஸ்டாலின் அவர்கள் போடுறாரு. அந்த கால்குலேஷனை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் விஜய் அவர்கள் மேலே எடுத்தம் கவுழ்த்தோன்னு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு விட்டுட்டு அமைதி காத்து வர்றாரு மு.க. ஸ்டாலின் சொல்லி பரபரப்பாக பேசப்படுது. இதனால் வரக்கூடிய 2026 தேர்தலில் எந்த அணி எப்படி போகும், எப்படி வேண்டாலும் போகுங்கிற ஒரு செய்தி தான் பரவலாக பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள், நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சொல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.